ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மழை காலத்தையும் குளிர் காலத்துலேயும் நமக்கு வந்து கோல்டெல்லாம் இருக்கும். அப்புறம் கை கால் முட்டிலாம் வலிக்கும். அதனால் சளி நிறையா பிடிச்சிருந்ததுன்னா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு குழந்தைங்கள கொடுக்கலாம். இந்த துவையல் நல்லா இட்லி தோசை சாதத்தை கூட சூடாக பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் அந்த கஞ்சி ஜுரம் அடிக்கும்போது கஞ்சிலாம் வச்சு இதை வந்து தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக அப்படியே ரச சாதத்தை கூட தொட்டு விட்னா சளியெல்லாம் முடிஞ்சிடும். நல்லா கரெக்டாக இதுவாக மெயின்டைன் ஆகும் உடம்புலாம். நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் மிளகு ஜீரகம் நமக்கு ஏன்னா அந்த தழைக்கு தகுந்த மாரி தான் நம்ம இதை போடணும். நான் 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். அதிலே கொஞ்சம் மிளகு, அப்புறம் ஜீரகம், கொத்தமல்லி இருக்கு இல்லையா, தனியா, அந்த தனியா, அப்புறம் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம வந்து இது ஒரு வாரத்துக்கு வரும். நான் வந்து இது கொஞ்சம் அப்படியே சட்னி மாரி செய்கிறேன். கொஞ்சம் திக்னஸ்ஸாக, கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக. நீங்கள் தண்ணியே விடாமல், நீங்கள் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைக்க முடியாது. லைட்டாக ஒன்றும் நான் அம்மியில் வச்சு தான் அரைச்சி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அம்மி இல்லாதவங்க மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இது பூண்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தழை இருக்குது பார்த்தீங்களா, நான் கொஞ்சமாக தான், ஒரு பிடி தழை தான், நம்ம வீட்டு எதுக்குள்ளே இது இருக்குது. அதை கட் பண்ணி பாருங்க. இந்த சைடில் முள்ளெல்லாம் இருக்கும். இந்த ஏன்னா நம்ம வதங்கினா அந்த முள்ளெல்லாம் வெந்துடும். இது நீங்கள் முள்ளெல்லாம் கட் பண்ண தேவையில்ல. இந்த தூதுவளை இட்லி பொடி செய்கிறதுனா தான் அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அது நம்ம இட்லி பொடியில் வந்து அது கரெக்டாக இதுவாகும். நம்ம இதுமாரி துவையல்லாம் எடுத்தால் முள் எடுக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், அதிலே போட்டு லைட்டாக, ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக தான் வதக்கணும். ஏன்னா அந்த அதனுடைய சத்து திறமெல்லாம் இழுத்துடும். ஆனால் லைட்டாக தான் வதக்கணும். ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ரொம்ப வைக்காதீங்க. ஏன்னா லைட்டாக காரம், இது மிளகு போட்டிருக்கோம் இல்லையா, காரம். ஆனால் நீங்கள் மிளகு போடுறதுனால காஞ்ச மிளகா வந்து கம்மியாக போட்டுக்குங்க. இப்போ நம்ம அம்மியில் அரைக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானே வீடியோ எடுத்துக்கின்னு அரைக்கிறேன், அதனால் நான் அரைக்கும்போது காமிக்க முடியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் அரைக்கும்போது கொஞ்சம் கல் உப்பு கலந்து நல்லா அரைச்சிங்கன்னா சூப்பராக, அரைக்கும்போது செம்ம வாசனையாக இருக்கும். பாருங்கள், சின்ன வெங்காயம் கம்மியாக போட்டுக்குங்க. அதிகமாக போட்டோன்னா நம்ம ஒரு நாளில் சாப்பிட்லாம். கம்மியாக போட்டிங்கன்னா நம்ம இது ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு தேவைன்னா கடுகு போட்டு கூட தாளிச்சிக்குங்க. பாருங்கள், அரைக்கும் போதே நல்லா சூப்பராக சாப்பிட்ணும் போல் இருக்கும். இது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இது பாருங்கள், நல்லா இதுமாரி கெட்டியாக அரைச்சிட்டேன். நான் தண்ணியே விடலை. இப்போ வந்து என்னென்னா, இதை நம்ம அப்படியே சூடாக சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுமாரி அரைச்சிங்கன்னா, நான் இதை லைட்டாக அம்மியை கழுவி எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து நம்ம இப்போ தோசைக்கு இட்லிக்கு தான் நான் அதை செய்கிறேன். இதை உங்களுக்கு தேவைன்னா வந்து சாதத்தில் பிசைஞ்சோம்னா இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதிலே வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிங்க. மறுபடியும் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கினேன். நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ அந்த தண்ணி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த அம்மியில் நம்ம, ஏன்னா மிக்சியில் அதே தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைப்போம். இது அம்மியில் நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்ல. நம்ம வெங்காயம் லைட்டாக கலக்கிறதுனால அந்த தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்ல. இப்போ அந்த தண்ணியால் ஊற்றிட்டு கட்டியாக நல்லா பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதை வந்து தூதுவளை மாரியே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பசங்கள்லாம் சாப்பிட்டா அப்படியே இதில் கொஞ்சம் நெய் கலந்து, ஒரு காரமும் கம்மியாக இருக்கும், நெய் கலந்து கூட தோசை இட்லிக்கு ஊட்டி அவங்களுக்கு சளி இருக்கும்போது அதுமாதிரி ஊட்டி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அதிகமாக காரமாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிடாது இல்லையா. இப்போ எங்கள் ஹஸ்பண்டு டெய்லி மார்க்கெட்டு போகிறதுனால அதுக்கு இப்போ பனி நல்லா கோல்டு அதிகமாக இருக்குது. அதனால் செஞ்சு கொடுத்து சூப்பராக இருக்க சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப வதக்க தேவையில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.